ஹாய் கைஸ், இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சமையல் விலாகு, டெய்லி விலாகு எல்லாமே வரும். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, காலைல வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து தயிர் சாதம், உருளைக்கிழங்கு. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என் பசங்களுக்கு இந்த காம்பினேஷனும் எக் ரைஸும் உருளைக்கிழங்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூட வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஒச்சக்கல்ல, தேங்காய் துருவி, பாதாம், பிஸ்தா, நாட்டு சக்கரெலாம் போட்டு தந்தாச்சு. நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒச்சக்கல்ல, தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை போட்டு தந்தீங்கன்னா 1 இயர் கீழே இருக்க குழந்தைங்க கூட வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா மிக்சியில் அரைச்சிதாங்க ஒச்சக்கல்லையை கூட பவுட்ரு மாதிரி நல்லா சாப்பிட்டாங்கன்னா வந்து வெயிட் கெயின் ஆகும். பசங்களுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குலாம் நல்லாவே சாப்பிட்டு கொடுக்கலாம் வீக்லி ட்வைஸ். மதியானம் லஞ்ச் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலைல அதிகமாக செஞ்சுருந்தேன் உருளைக்கிழங்கு வறுவல். பாருங்கள், வீட்டில் பெரியவங்க சாப்பிடல அப்படின்னாலும் எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல்னால் ரொம்ப 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 பிடிக்கும். மற்றவங்களுக்கு வந்து வெண்டைக்காய் தொக்கு, சாரி முருங்கைக்காய் தொக்கு செம்மையாக இருக்குது பார்க்கவே. இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டேன். கூட வந்து முருங்கைக்கீரை சாம்பார். நம்ம வீட்லேயே இருக்க முருங்கைக்கீரை தாங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து போட்டு தான். எங்கள் வீட்டில் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம்பார் தான் வைக்கலான்னு பிளான் போட்டேன், பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்ன்ட்டு முருங்கைக்கீரை போட்டு சாம்பார். இதெல்லாம் வந்து நான் மார்னிங்கே செஞ்சுட்டேன். மார்னிங் வந்து கூட இட்லியும் வெங்காய சட்னி வந்து செஞ்சுருந்தேன். பாருங்கள், இத்தனை டிஷ்ஷு மார்னிங் செய்கிற மாதிரி இருக்கும். எத்தனை மணிக்கு? 5 to 8க்குள்ளே. ஈவினிங் வந்து பெருமாள் கோயில் போனோம், சனிக்கிழமை இல்லையா. மாவிளக்கு போடுறதுக்காக மாவிளக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு தட்டை ஃபுல்லாக பூ வச்சுட்டு, சாமந்தி பூ, ரோஸு, அந்த டிசம்பர் கலரில் சாமந்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, டிசம்பர் பூ மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்து அந்த பர்பிள் கலர் சாமந்தி. எனக்கு என்னமோ இன்றைக்கி ரொம்ப மனசு திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து டைமே இல்லைனா கூட ஏதாச்சும் கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்ம போடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. டெய்லி போடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு வந்து கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சனிக்கிழமைனா மோஸ்ட்லி சனிக்கிழமை அன்றைக்கி போவோம். எனக்கு வந்து முருகர் கோயில் போயிட்டுருந்தேன், பட் இப்போ டைமில் போக முடியல. எப்படியாச்சும் முருகர் புண்ணியத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் வர வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் வந்து சிறுவாபுரி முருகருக்கு ரெகுலராக போவோம். இங்கே பாருங்கள், துதி பையன் பாருங்கள், விழுந்து கும்பிடுனா படுத்து எழுந்து தொட்டு கும்பிட்டு சாமியை நல்லா வந்து வேண்டிகிட்டு இருந்தார். அப்படியே ஜாலியாக விளையாட்டுருந்தார். எனக்கு டே இப்படி தாங்க போயிடுச்சு. நிம்மதியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி சொல்கிறது, பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நல்லது, எதுக்கு நல்லதுலாம் நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எந்தளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியாது. நானும் வந்து ஃபஸ்ட் டைம் இதாக வந்து ட்ரை கொடுத்துட்ருக்கேன். நைட்டு என்ன டிஃபன் செஞ்சோம் அப்படின்னா வந்து வடகரிங்க. வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுமே வடகரி தான் வந்து செஞ்சேன். நீ தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்தேன். சரி, பையனுக்கு வந்து கொஞ்சமாக தான் செஞ்சோம். ஏன்னா வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான். பசங்கள்லாம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. நானும் வந்து சப்பாத்தி கேப்சிகம் சாப்பிட்டேன்னா, அதனால அவருக்கு தூத்துக்குடி தான் இந்த 2 இட்லி போட்டிருக்கேன். அவர் ஒரு இட்லி சாப்பிட்றது பெரிய விஷயம். ஆனால் நான் வந்து அப்படி சைடில் பசிக்கு ஏதாச்சும் ஒன்று. இவ்வளோதான் வீடியோ இன்றைக்கி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க.